ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் முட்டை தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த முட்டை தொக்கு வந்து எப்பயும் செய்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக செய்ய போகிறோம். டேஸ்ட் வந்து அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது நல்லா சுட சுட சாதத்தோட வச்சு சாப்பிட்றதுக்கும் சரி, அதே மாதிரி எல்லா விதமான டிஃபன் வெரைட்டி இட்லி, தோசை, சப்பாத்தி, நான் இது எல்லாத்துக்கூடையும் தொட்டுக்கிறதுக்கும் டேஸ்ட் அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லாரும் ரொம்ப ரொம்ப விரும்பி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சரி வாங்க, இப்போ இந்த முட்டை தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல இந்த தொக்கு பண்ணுறதுக்கு நம்ம தேவையான பொருளையெல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதும் இதில் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 15 பல் பூண்டு சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயமும் பூண்டும் நல்ல பொன்னிறமாகற வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஸோ இதில் நான் பெரிய சைஸில் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இதுவே சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் 3 அளவுக்கு கூட சேர்த்துக்கோங்க. இதில் பெரிய வெங்காயத்துக்கு பதில் சின்ன வெங்காயம் கூட சேர்த்து செய்யலாம், நல்லாயிருக்கும். ஒருவேளை நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 200 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயமும் பூண்டும் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் பெரிய சைஸில் நல்லா பழமாக ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் 5லேருந்து 6 அளவுக்கு கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் ஒரு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இந்த தக்காளி நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. ஸோ இந்த தொக்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக புளிப்பு டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா தான் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால் ஒரு 200 கிராம் வெங்காயம் சேர்த்திங்க அப்படின்னா அதுக்கு வந்து 400 கிராம் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் தொக்கோடைய டேஸ்ட்டும் சரி, அதனுடைய டெக்ஸ்சரும் கரெக்டாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் கொடியெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கும் இது கரெக்டாக இருக்கும். இப்போ தக்காளி இந்த மாதிரி நல்லா குலைவாக வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம தேவையான மசாலா பொருள் சேர்த்துடலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு 2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள். ஆல்ரெடி நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால இப்போ வந்து மிளகாத்தூள் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகத்தூளும் சேர்த்துக்கோங்க. சீரகத்தூள் இல்லை அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கூட சேர்த்துக்கோங்க. அப்புறம் இந்த தொக்குக்கு நல்ல ஒரு திக்னஸும் டேஸ்ட்டும் கொடுக்கறதுக்கு 10 போல் முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். கூடவே 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. இதில் நீங்கள் முந்திரி பருப்பு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மசாலா பொருள் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மசாலா பொருளெல்லாம் கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இப்போ இது கூடவே கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை ரொம்பவே நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ மசாலா விழுது அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ உங்களுக்கு பார்க்குற போதே தெரியுதில்ல, ரொம்பவே வலுவலுன்னு அரைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் தொக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது நம்ம முட்டை தொக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ அதுக்கு ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதும் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதும் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, கூட ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயம் லைட்டாக பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி தொக்குக்கு வேணுங்கிற அளவுக்கு வெங்காயத்தை வதக்கி அரைச்சிருக்கோம். இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு மட்டும் ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்திங்க அப்படின்னாலே போதும். இப்போ வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா விழுதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் தொக்குக்கு தேவையான அளவு தண்ணியை மிக்ஸி ஜார்லேயே விட்டு நல்லா கலந்துட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். ஸோ தண்ணி வந்து ரொம்பவே அதிகமாக சேர்க்க வேண்டாம். நம்ம நல்லா திக்கான ஒரு தொக்கை தான் செய்ய போகிறோம். அதனால் இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்க அப்படின்னாலே போதும். பாருங்கள், கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது பத்தலை அப்படின்னாலும் இதில் நீங்கள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு குறைவாக இருக்குது, நான் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு இப்போ இதை லைட்டாக கலந்து விட்டுட்டு கடாயோடைய மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது மீடியம் ஹீட்டில் 7லேருந்து 8 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும்.
தொக்கு நல்லா திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்பப்போ இடையில ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க. இப்போ கரெக்டாக ஒரு 8 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. பாருங்கள், கிரேவி நல்லா திக்காகி மசாலாவுடைய பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. அதே மாதிரி எண்ணெயுமே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி கிரேவி நல்லா திக்கானதுக்கப்புறமா இதில் நம்ம முட்டையை சேர்த்துடலாம். நான் இங்கே ஒரு 8 முட்டையை நல்லா வேக வச்சுட்டு தோல் உரித்து லைட்டாக அங்கங்கே கீறிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதோட சேர்த்துடலாம். பாருங்கள், இது மாதிரி லைட்டாக அங்கங்கே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மசாலா எல்லாமே முட்டைக்குள்ளே இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நீங்கள் முழுசாக சேர்க்கறதா தான் சேர்க்கலாம், இல்லைன்னா 2 கட் பண்ணி கூட சேர்த்துக்கோங்க, உங்களுடைய விருப்பம் தான். இப்போ முட்டையை உள்ளே சேர்த்துட்டு கடைசியாக இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே வாசனைக்காக பொடி பொடியாக கட் பண்ணின கொஞ்சம் மல்லி இலை தாராளமாகவே சேர்த்துட்டு இப்போ ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். அதே மாதிரி நீங்கள் முட்டையை வேக வச்சு சேர்க்கறதுக்கு பதில் உடச்சி ஊற்றி கூட செய்யலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ எப்படி செஞ்சிங்கனாலும் இந்த தொக்குடைய டேஸ்ட் மாறாதே, ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ அதை லைட்டாக கலந்து விட்டுட்டு திரும்பவும் கடாயோடைய மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. இது மீடியம் ஹீட்டில் இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தொக்கு நல்லா திக்காகி எண்ணெயுமே நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடணும். அப்போ தான் தொக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதனுடைய திக்னஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே தண்ணியாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி ரொம்பவே கெட்டியாகவும் இல்லாமல் கரெக்டாக இந்த அளவுக்கு கொஞ்சம் தளன்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் சாதத்தோட வச்சு சாப்பிட்றதுக்கும் சரி, அதே மாதிரி இட்லி, தோசை, சப்பாத்தி, நான் கூட தொட்டுக்கிறதுக்கும் இது கரெக்டாக இருக்கும். ஆறுனதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இன்னுமே நல்லா திக்காகும். இன்றைக்கி நான் செஞ்சுருக்கிற இந்த முட்டை தொக்கோடைய அளவு பார்த்திங்க அப்படின்னா தாராளமாக 6லேருந்து 7 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு செஞ்சுருக்கேன். இதை நம்ம காலையில் செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மத்தியானம் லஞ்சுக்குமே வச்சுருந்து சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தொக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதில் எல்லா பொருளையுமே கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ ரொம்ப டேஸ்டியான முட்டை தொக்கு ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ இதில் நம்ம எல்லா பொருளையுமே அரைச்சி செஞ்சுருக்கிறதுனால டேஸ்ட்டு வந்து அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.